வேதாகமத்துக்கு திருப்பவும் ரோமர் கழுவின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? போன வாரத்திலே முதல் 2 வசனங்களை பார்த்தோம். அந்த 2 வசனங்களின் முக்கிய கருத்து என்ன? பாவத்துக்கு நாம் மரித்தவர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பாவத்தை பொறுத்தவரை நாம் மரித்து விட்டோம். சரீரத்துக்கு மரித்தவர்களா இருந்தால், சரீரத்தில் மரித்தவர்களா இருந்தால் சரீரத்தில் எப்படி செயல்பட முடியாதோ அதுபோல பாவத்தில் மரித்திருக்கிறபடினாலே அந்த பாவத்துக்கு நம்ம அதிகாரம் கிடையாது. நம்மை பாவம் செய்ய வைக்க அந்த பாவத்தால், அந்த பாவத்தின் வல்லமையால் முடியாது என்பதை குறித்து நாம் பேசினோம். பாவத்துக்கு நாம் மரித்தவர்கள் என்று. மரித்தவர்கள்னா அப்புறம் எப்படி பாவம் நம்ம மேற்கொள்ளுகிறது, எப்படி நம்ம பாவம் வந்து சோதித்து இழுக்கிறது, எப்படி பாவத்துக்கு மறுபடியும் நாம் அடிமைப்படுகிறோம், சிலர் அடிமைப்படுவது போல எப்படி திரும்பவும் பாவம் செய்கிறோம், இந்த கேள்வியெல்லாம் எழும்புகிறது. உண்மையாகவே பாவத்துக்கு மரித்திருந்தால் எப்படி நாம் பாவத்துக்குள்ளாகிறோம் மறுபடியும் என்கிற கேள்வி உண்மையாகவே எழும்புகிறது. அதற்காக தான் 3 உதாரணங்கள் சொன்னேன் போன முறை. அமெரிக்காவில் இருக்கிற அந்த கருப்பர்கள், ஆப்பிரிக்காவில் இருந்த அடிமைகள் விடுதலையாக்கப்பட்டார்கள் அடிமைத்தனத்திலிருந்து. சட்டப்படி ஆபிரகாம் லிங்கன் அதற்குரிய சட்டத்தை நிறைவேற்றினார், அதில் கையெழுத்திட்டார். அப்படி கையெழுத்திட்ட பிறகும் அப்படி அந்த ஆப்பிரிக்கர்கள், அடிமைகளாக வேலை செய்தவர்கள், வெள்ளைக்காரர்களை பார்த்து இன்னும் நடுங்கி கொண்டுதான் இருந்தார்கள். அவர் வந்தால் எழுந்து நிற்க வேண்டும், பஸ்ஸில் முன்னால கூட உட்கார முடியாது, பின்னால தான் போய் உட்காரணும், இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? அடிமைத்தனத்திலிருந்து இவனுக்கு விடுதலை என்று கையெழுத்தாகி எத்தனையோ வருஷங்கள் ஆகிவிட்டது. அப்படி ஆன பிறகும் அந்த அவர்களுக்குரிய உரிமை, அவர்களுக்குரிய அதிகாரம், அவர்கள் யார் என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தபடினாலே இன்னும் அவர்கள் வெள்ளைக்காரர்களுக்கு நடுங்கி கொண்டுதான் இருந்தார்கள். இன்றைக்கும் நடுங்குகிறவர்கள் உண்டு அமெரிக்காவில், இன்றைக்கும். அதுபோலதான் இன்றைக்கு பாவத்துக்கு மரித்தவர்கள் கூட, பாவத்துக்கு நாம் மரித்தோம், அந்த பாவம் என்கிற எஜமானுக்கு முன்பு அடிமையாக இருந்தோம், ஆனால் இப்பொழுது அதிலிருந்து விடுதலையாகிவிட்டோம். இன்றைக்கு அனைவருக்கு விடுதலை ஆனார்களே தவிர அப்படி ஆகிவிட்டோம் என்று தெரியாது. அப்படி சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது, அது முடிந்து விட்டது. ஆனால் அப்படி ஆகியிருக்கிறது, ஆகியால் இவர்கள் அடிமையாக இருக்க வேண்டியதில்லை என்பதை இவர்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். அறியாமல் இருக்கிறபடினாலே அவர்கள் பாவத்தின் அதிகாரத்தையும் வல்லமையும் கண்டு நடுங்குகிறார்கள், அதற்கு அடிமைப்படுகிறார்கள், அது தங்களை மேற்கொள்ள முடியும் என்று நினைக்கிறார்கள். பாவத்துக்கு இன்னும் தாங்கள் அடிமைகளாக இருப்பதாகவே எண்ணுகிறார்கள். அதிலிருந்து விடுபட முடியாது என்கிற எண்ணம் கூட இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அது நம்ம மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கும், நம்ம மேல் அதிகாரம் செலுத்திக் கொண்டுதான் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே இவர்கள் பாவத்துக்கு அடிமைகளாக தான் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அம்மா பஸ்ல உட்கார்ந்துதுன்னு, உட்கார்ந்துக்கிட்டு வெள்ளைக்கார ஏறணும்னு பின்னாடி போய் உட்காரணும். அந்த அம்மா சொல்லிடுச்சு, நான் போக மாட்டேன், நீ போய்க்க பின்னால இருந்துச்சு. என்ன திடீர்னு என்ன ஆச்சு இந்த அம்மாவுக்கு? 50 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பண்ணிருக்கலாம் யாராவது. 50 வருஷமா ஒரு ஆளுக்கு அறிவு இல்லை, 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த சட்டம் நிறைவேறி. எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு, பண்ணியிருக்கலாம். ஆனா யாராவது தைரியமாய் பண்ணவில்லை, தைரியமாய் தன்னுடைய உரிமையை கையில் எடுக்கவில்லை, அதிகாரத்தை கையில் எடுக்கவில்லை, நிற்கவில்லை. அந்த அம்மா நீ பண்ணிச்சு, நான் எந்திரிக்க மாட்டேன், நீ போயிட்டு வாழ்ந்துருச்சு. யாரும் ஒண்ணும் செய்ய முடியல. நான் சொன்ன பள்ளிக்கூடத்தில், வெள்ளைக்காரர் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் ஒரு ஆப்பிரிக்க பிள்ளையை கொண்டு போய் சேர்த்தார்கள். முடியாதுன்னாங்க. எப்படி முடியாது? சட்டப்படி முடியும். அமெரிக்காவின் பிரசிடென்ட்டை கொண்டு வந்து ஆள் அனுப்பிச்சு அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்க சொல்லு, மரியாதையா சட்டத்தை நிறைவேற்ற சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சார், சேர்த்தார்கள். இப்படி நாம் பாவத்துக்கு அடிமை அல்ல, அதிலிருந்து விடுதலையாக விட்டோம் என்று நினைத்து அப்படி செயல்படும் போது நமக்கு ஜெயம் கிடைக்கிறது. இன்னும் அடிமைதான் இருக்கிறோம், அடிமையாகத்தான் இருக்கிறோம் என்று நினைக்கும் போது அதற்கு அடிமையாக தான் தொடர்ந்து நாம் வாழ்கிறோம். அது பாவத்துக்கு நாம் மரித்தோம். அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். இப்போது 3ஆம் வசனத்திலே எப்படி மரித்தோம் என்பதை குறித்து இங்கே சொல்கிறார். எந்த விதத்தில் நாம் மரித்தோம், பாவத்துக்கு மரித்தோம் என்று சொல்லுகிறோமே, எந்த விதத்தில் நாம் மரித்தோம் என்று சொல்லுகிறார். அதை சொல்லும் போதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா என்று அவர் சொல்லுகிறார். அநேகர் இந்த வசனத்தை வாசிக்கும் போது இது ஏதோ தண்ணீர் ஞானஸ்தானத்தை, தண்ணீர்ல நாம் எடுக்கும் ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே
இதில் உள்ள உண்மையான கருத்தை அவர்கள் அறியாமல் விட்டு விடுகிறார்கள். இதில் உண்மையான கருத்து என்ன? our union with Christ, identification. அதாவது நாம் கிறிஸ்துவோடு கூட ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் வலியுறுத்துகிறார். அதைத்தான் இங்கிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வலியுறுத்த பார்க்கிறார். கிறிஸ்துவோடு கூட நாம் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்குள் நாம் இருக்கிறோம், அவரோடு கூட ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவோடு கூட மரணத்திலும் அவருடைய அடக்கம் பண்ணுவதிலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நாம் பங்கு பெற்றிருக்கிறோம் என்பதை, அவரோடு கூட நாம் எப்படி ஐடென்டிஃபை ஆகிருக்கிறோம், அவரோடு கூட ஒன்றாகிவிட்டோம். நாம் அவர் மரித்த போது நாமும் மரித்தோம், அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது நாமும் அடக்கம் பண்ணப்பட்டோம், அவர் உயிர்த்தெழுந்த போது நாமும் உயிர்த்தெழுந்தோம். அதைத்தான் அவர் வலியுறுத்துகிறார் இங்கே. அந்த கிறிஸ்துவோடு கூட நாம் ஒன்றாக்கப்பட்டது என்பதன் உபதேசம் வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பல இடங்களில் பரவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், அதன் பிறகு பரமேறுதல், அங்கே பிதாவின் வலது பார்த்து உட்கார்ந்து இருக்குதல், இதெல்லாம் கூட அவரோடு கூட நாம் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எல்லா விஷயத்திலும் அவரோடு கூட நாம் இருக்கிறோம் என்பதை வலியுறுத்தி கொண்டு வருகிறார். ஆனால் தவறாக ஜனங்கள் இது ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறது, தண்ணீரில் நாம் எடுக்கும் ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறது என்று எண்ணுகிறதுனாலே இதனுடைய உண்மையான கருத்தை அறியாமல் விட்டு விடுகிறார்கள். இது உண்மையாக தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறித்து பேசவில்லை. தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறித்து பேசுவதற்கு இன்னும் எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது, அதை வைத்து பேசிக் கொள்ளலாம், அதுக்கு இது தேவையில்லை. இது தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறித்து பேசவில்லை. அப்படி அவர் நினைக்கிறபடினாலே இந்த மெய்யான இந்த அருமையான கருத்திலிருந்து அவர்கள் விலகி போகிறார்கள். இப்படி தண்ணீர் ஞானஸ்தானம் தான் இது என்று நினைத்து பேசுகிறவர்கள் இதை பலவிதமாக வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். முதலாவது அந்த பலவிதமான வியாக்கியானங்கள் சிலவற்றை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன், அப்பொழுதுதான் நமக்கு உண்மையான அர்த்தம் என்ன என்று புரியும். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறது. இது தண்ணீர் ஞானஸ்தானமா? அனைவரும் நினைக்கிறார்கள் தண்ணீர் ஞானஸ்தானம் தான் என்று. அது இல்லை என்று நான் சொல்லுகிறேன். அது தண்ணீர் ஞானஸ்தானம் என்று நாம் எண்ணுவோம் என்றால் இந்த வசனத்தினுடைய உண்மையான கருத்தை, மேலான உபதேசத்தை நாம் புரிந்து கொள்ளாமல், கிறிஸ்துவோடு கூட நாம் எப்படி ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் வேற ஏதோ சடங்காச்சாரத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருப்போம். இது அருமையான கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்த கருத்தை வலியுறுத்துகிறது ஒழிய தண்ணீரில் நாம் எடுக்கிற ஞானஸ்தானத்தை இது சொல்லவில்லை. தண்ணீரில் நாம் எடுக்கிற ஞானஸ்தானம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இதை பலவிதமாக வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். அதிலே முதல் குரூப், முதலாவது ஒரு குழுவினர் இப்படி போதிக்கிறார்கள். அதாவது இது தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறித்து தான் பேசுகிறது. தண்ணீரில் நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் போது அது மூலமாக நாம் கர்த்தரோடு கூட ஒன்றுபடுகிறோம் என்று அவர் சொல்கிறார்கள். அதாவது தண்ணீரை போய் நாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் போது அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஒன்றாகி விடுகிறோம், ஒன்றுபடுகிறோம், அவரோடு கூட இருக்கிறோம். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது என்று சொல்லுகிறார்கள். அது உண்மையாக இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் விசுவாசிப்பது எப்படி? தண்ணீரில் முழுகின பிறகுதான் இயேசுவோடு கூட நாம் ஒன்றாகிறோம், அல்லது தண்ணீரில் முழுகுவதனால இந்த ஞானஸ்தானத்தினால இயேசுவோடு கூட ஒன்றாக்கப்படுகிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறது இல்லை. இயேசுவோடு கூட ஏற்கனவே ஒன்றாக்கப்பட்டபடினாலதான் என்ன பண்றோம்? தண்ணியில முழுகுகிறோம். இருக்கிறீங்களா? இதை கரெக்டா புரிஞ்சுங்க. இது இன்னும் நிறைய பெந்தோஸ்காரங்களுக்கு புரியல. இன்னும் என்ன கூட சொல்லுவாங்க சின்ன வயசுல, அவன் ஞானஸ்தானம் எடுத்தா சரியாயிடுவாங்க. 10 ஞானஸ்தானம் எடுத்தாலும் தெரியாது, 10 பேர்கிட்ட எடுத்தாலும் தெரியாது, எவ்வளவு பெரிய ஆள்கிட்ட எடுத்தாலும் தெரியாது, யோர்தான் நதியிலே எடுத்தாலும் அது சரியாகாது. ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால நாம் ரட்சிக்கப்படுறதில்லை. அப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறதுனாலதான் ரட்சிக்கப்படுறோம்னா இங்க இருந்து யோர்தான் நதிக்கு போய் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தி செலவாகும், அவ்வளவுதான், செய்திடலாம். ஞானஸ்தானம் எடுப்பதன் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுவதில்லை, ஞானஸ்தானம் எடுக்கிறது மூலமாக நாம் விசுவாசி ஆகிறதில்லை, ஞானஸ்தானம் எடுக்கிறது மூலமாக கிறிஸ்துவோடு கூட நாம் ஒன்றுபடுவதில்லை. கிறிஸ்துவோடு கூட ஏற்கனவே ஒன்றுபட்டு ஆகிவிட்டபடினாலே, ஒன்றாகிவிட்டபடினாலே, தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவிட்டபடினாலே நான் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். இயேசு சொன்னார், உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்க. போய் பிரசங்கம் பண்ணி அவங்க ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்களாகிறாங்க, அதான் சீஷர். அதன் பிறகு ஞானஸ்தானம் கொடுங்க என்று சொல்றார் இல்லையா? அதன் பிறகு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம் நம்ம. அப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள், நம்மிடத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் எப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள் பாருங்க. யோவான்ஸ்தானம் என்ற ஞானஸ்தானத்துக்கும் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து இன்றைக்கு எடுக்கிற ஞானஸ்தானம், விசுவாசிகள் எடுக்கிற ஞானஸ்தானத்துக்கு என்ன வித்தியாசம்? யோவான்ஸ்தானம் என்ன சொன்னார்? நீங்கள் எல்லாம் மனம் திரும்புவதற்கு ஏற்ற
கனியை கொண்டு வாருங்க. நீ மனம் திரும்பணும் நம்ம பார்க்கணும். எப்படி நீ பார்த்தா எப்படி மனம் திரும்பணும்னா இருக்கிறியா? உனக்கு மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி இருக்குதான்னு கேட்டார். இப்போ கிறிஸ்தவ ஞானஸ்தானமும் அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவுதானே என்னன்னு மனம் திரும்பி மனதில் இருப்பதற்கு ஏற்ற கனியை கொண்டு வந்தா போதும், நாம ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம் சொல்லி நான் சொல்லி இருக்கிறேன் இல்லையா? முந்தைய முதல்ல நான் இங்க ஊழியத்தை ஆரம்பிச்சப்ப வெளியே கொட்டாய் போட்டு சபை நடத்திட்டு இருந்தேன். அங்க ஞானஸ்தானம் கொடுத்துருந்தப்போ ஒரு 25 பேர் முதல் நாள் ஞானஸ்தானத்துக்கு வந்து நின்றாங்க. 25 பேர் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், வழி லைன் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. என்னன்னு பார்த்தா எங்க சபையில இருந்த ஒரு அம்மா, காலகாலமா இருந்த அம்மா வந்து எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க வா, நீ என்ன ஞானஸ்தானம் எடுக்க போறியா? நீ பார்த்தா நீ மனம் திரும்பின மாதிரி தெரியல, உன் முடிய பாரு, உன் சட்டையை பாரு, உன் மீசையை பாரு, போ 2 மாசம் பார்க்கலாம், ஒரு 3 மாசம் பார்க்கலாம் அப்படி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இது யாருமே கண்டுபிடிச்சு நான் கணக்கு பார்த்தா பாதியில எனக்கு காணோம். என்னடா ஆச்சு நம்ம ஞானஸ்தானத்துக்கு இவ்வளவு பேர் வரிசையா வந்து நின்னாங்களே ஆசையா? யார் இது? பிசாசின் வேலையா இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. சபையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த அம்மா எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாவை கூப்பிட்டு சொன்ன ஏமா அனுப்புறீங்கன்னு. உனக்கு ஒண்ணும் தெரியாதாக்கும், காலாகாலமா இந்த சபையில எப்படி ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லாம் ஒரு 3 மாசம் போனோம், எல்லாம் பார்க்கணும், மீசையை பாரு, உன் தாடியை பாரு, உன் முடியை பாரு, உன் இதை பாரு, அவன் மனம் திரும்பின மாதிரியா இருக்கிறான் அப்படின்னாங்க. நான் சொன்ன அம்மா, அவன் மனம் திரும்பினவனை போல உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனா வேத வசனம் சொல்லுகிறது அவன் எந்த நிமிஷத்துல இயேசுவின் பேர்ல விசுவாசம் வைத்து இயேசு ஆண்டவர் என்று அறிக்கை செய்தானோ அந்த நிமிஷத்திலே அவன் இயேசுவுக்குள்ளானவனாகிவிட்டான். அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான், கிறிஸ்து அவனுக்குள்ள இருக்கிறாரு. இனிமே அவன் முடியும் அவன் தாடியும் பார்க்காதீங்க, மீசையை பார்க்காதீங்க, அதெல்லாம் தலையில் சரியா போயிடும். எதெல்லாம் சரியா போகணுமோ அதெல்லாம் அப்புறம் சரியா போயிடும். அவனை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுவது அப்படி காணுங்கள். நீங்க ஒரு வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்கிறேன். ஞானஸ்தானம் கொடுக்க என் வேலை, இந்த வேலையை உங்களை யாரை செய்ய சொன்னது? அந்த அம்மாவுக்கு ஒரே கோபம். இவர் பாரு வந்து எல்லாத்தையும் மாத்திட்டாரு, கண்டவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு, எல்லாரும் வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறதுனா ஒரு இதே கிடையாதா? எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்போம், முன்னெல்லாம் எவ்வளவு கரெக்டா இருப்போம். நம்ம எல்லாரையும் மோந்து பார்த்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து நம்ம ஞானஸ்தானம் கொடுப்போம். இவர் வந்து ஒண்ணும் இல்லாமல் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபம். நமக்கு அடுத்த வாரம் நான் சொல்லவே வேண்டியதாயிடுச்சு சபையில. இப்படியே சொன்னேன், நான் சொல்லாமல் யாரும் ஞானஸ்தானம் தொட்டி விட்டு போக கூடாது. நான் தான் உங்களை வர சொன்ன ஞானஸ்தானம் எடுக்க சொன்னேன், நான் சொல்லாம இங்க இருந்து போகாது. யார் உங்களை போக சொன்னது? வந்து எடுங்க. என்ன எல்லாம் வந்து எடுத்தாங்க. அந்த அம்மாவுக்கு எனக்கு என் மேல கடைசி வரைக்கும் கோபம் தான். என்ன இப்படி ஞானஸ்தானம் விளங்கிக்க முடியல, இதை விளங்கிக்க முடியல, இந்த சத்தியத்தை விளங்கிக்க முடியல. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் என்கிறத விளங்கிக் கொள்ள முடியல. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இவன் இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் சரியாகி அப்புறம் வந்து இங்க ஞானஸ்தானம் எடுக்கிறது மூலமா அவனுக்கு ஏதோ ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது, ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறான். அதுதான் யோவான் ஸ்நானம் அடியில் ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கும் இன்றைக்கு கிறிஸ்தவ ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கும் பெரிய வித்தியாசம். யோவான் ஸ்நானம் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் அவர்கள் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனியை கொண்டு வந்து மனம் திரும்பலாம் என்பதை காண்பித்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. கிறிஸ்தவ ஞானஸ்தானம் அப்படி அல்ல. இயேசுதான் நமக்கு முன்மாதிரி. அவர் என்ன சொன்னார்? எல்லா நீதியும் நிறைவேற்றும்படியாக இது ஆகட்டும் சொன்னார். யோவான் ஸ்நானம் என்ன ஞானஸ்தானம் கொடு. ஏன் ஞானஸ்தானம் கொடு? இவருக்கு என்ன பாவம் அறிக்கை செய்ய வேண்டியது இருந்ததா? இயேசு யோவான் ஸ்நானம் எடுத்து ஞானஸ்தானம் எடுத்தவங்க பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டியதா இருந்தது. இயேசு பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டியது இருந்ததா? எந்த பாவத்தை அறிக்கை செய்வாரு? கிடையாது. இயேசு மனம் திரும்ப வேண்டியது இருந்ததா? கிடையாது. இயேசு பாவத்தை அறிக்கை செய்யவில்லை, மனம் திரும்ப வேண்டியது அவசியம் இல்லை. எல்லாம் நீதியை நிறைவேற்றும்படியாக அவர் ஏற்கனவே நீதி உள்ளவராக இருந்தார், நீதிமானாக இருந்தார். அதை நிறைவேற்றும்படியாக ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொன்னார். இன்றைக்கு கிறிஸ்தவ ஞானஸ்தானம் இருக்கிறவர்கள் இயேசுவை போல வந்து நிற்கிறார்கள். எப்படி நிற்கிறார்கள்? அவர்கள் பாவம் அகற்றப்பட்டவர்களாய், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய், பாவத்துக்கு செத்தவர்களாய். ஹலோ, இன்னும் பாவத்தை சுமந்து வந்து நிற்கல, அல்லது பாவத்தை அறிக்கை செய்து வந்து நிற்கல. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து நிற்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம் நாம, இல்லையா? வேதத்தில் உதாரணங்கள் பலவற்றை பார்க்கிறோம். முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷன் இருக்கிறான், அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் பெறான். ஞானஸ்தானம் பெறுவதனால கிறிஸ்துவுக்குள்ளாகிறது கிடையாது. கத்தோலிக்கர்களும் மற்றவர்களும் அப்படி நம்புகிறார்கள். ஞானஸ்தானம் தான் ஒருவனை கொண்டு வந்து அப்படி சேர்க்குது கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள். ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் உண்மையான மெம்பர், ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் அவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து சேருகிறான் என்று கிடையாது. வேதத்தில் பல உதாரணங்களை சொல்லலாம். எத்தியோப்பிய மந்திரி ரதத்தில் போய் கொண்டிருக்கிறான், பிலிப்பு தேவன் அனுப்புகிறார்.
ஆவியானவர் அவனோடு பேசி போய் அந்த ரதத்தில் ஏறிக்கொண்டு சொல்லுகிறார். ஏறிக்கொண்டு பார்த்தால் அவன் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். அடிக்கப்படுகிற ஆட்டை போல கொண்டு போகப்பட்டார் என்று வாசித்துக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. அவன் கேட்கிறான், பிலிப்பு, நல்ல காலம் வந்தீங்கயா, இப்பதான் அதை வாசித்துட்டு இருக்கிறேன், நீர் ஒரு பிரசங்கியாரான, எனக்கு சொல்லும், இது யாரை குறித்து சொல்லுகிறது? ஏசாயா தன்னை குறித்து சொல்லுகிறாரா அல்லது இது வரப்போகிற ஒருவரை குறித்து சொல்லுகிறாரா என்று இதை வைத்துக் கொண்டு இதை முன்னிட்டு அவன் இயேசு கிறிஸ்துவை அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு பிரசங்கித்தானாம். பிரசங்கித்த உடனே அந்த மனுஷன் பிரசங்கித்தான முழுசும் பிரசங்கித்திருப்பான் போல இருக்குது. எல்லாம் முதல் கடைசி வரைக்கும் இயேசுவை குறித்து திட்டவட்டமா அவர் தான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, நமக்காக அடிக்கப்பட்டு விட்டார், இது எருசலேமில் நடந்த சம்பவம், நமக்காக ரத்தம் சிந்தினார், உயிர் தழுந்தார், எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டார். முடிச்ச உடனே ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த ஆள் ஏற்கனவே விசுவாசித்து விட்டார். விசுவாசித்தவருக்கு அங்க ஞானஸ்தானம் கொடுத்தா. வழியில போயிட்டு இருக்கும்போது தண்ணி இருக்குது, இங்கதான் தண்ணி இருக்குது, ஞானஸ்தானம் எடுக்கலாமே அவர் சொல்றாரு. கொஞ்சம் எனக்கு ஒண்ணு இல்லை, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, நான் தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன். உடனே ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டார். அவ்வளவுதான். வேற முடிய வெட்டி பார்க்கல, மோந்து பார்க்கல. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறான் ஒருவன் என்று சொன்னால் அவன் கிறிஸ்துவுக்குள்ளாகி விட்டான். அவ்வளவுதான். அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான். அவன் உடனே ஞானஸ்தானம், அன்றைக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். இது 3 மாசம் வெயிட் பண்ணல அவனுக்கு. இன்னும் 6 மாசம் வெயிட் பண்ணி உன்னை சோதிச்சு பார்த்து உன்னை புடமிட்டு நான் இப்படி பார்த்து அப்படி பார்த்து ஜெபம் பண்ணி யாராவது தீர்க்க சொன்னா ஞானஸ்தானம் கொடுக்குறேன்ல. விசுவாசிக்கிறாயா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்? ஆமாண்ணா. உடனே ஞானஸ்தானம். ஏன்? அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான். இரண்டாவது, கொர்நேலிய வீட்டுக்கு போய் பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். அங்கே புதிசாக சுவிசேஷத்தை கேட்டவர்கள் அங்கே கேட்கும் போதே பரிசுத்தாவியானவர் மீது வந்து இறங்கினார். ஏன்? கேட்டவர்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசித்தபடினால தான், அவர் ரட்சிக்கப்பட்டபடினால தான் பரிசுத்தாவியானவர் அவர் மீது இறங்கினார். அப்படி நம்மை போலவே ஆவியை பெற்றவர்களுக்கு தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி அன்றைக்கு பேதுரு அவர்களுக்கு உடனடியாக ஞானஸ்தானம் கொடுத்தான். 3 மாசம் காத்திருந்து பிறகு ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்லல. எல்லாம் நல்லான பிறகு நான் பார்க்கறதுக்கு மனம் திரும்பணும் போல தோணின பிறகு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லல. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுக்குள்ள அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் இருக்குது. கிறிஸ்துவை விசுவாசித்து ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டவன் ஞானஸ்தானம் எடுக்கலாம், அவ்வளவுதான். உண்மையாக அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தால் கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறான், அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான். ஆகையால் அவன் ஞானஸ்தானம் எடுக்கலாம். ஆனால் அன்னைக்கே ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, காத்திருக்கல. பிலிப்பு பட்டணத்தில் உள்ள அந்த சிறை காவலாளி பவுலும் சீலாவும் அந்த சிறையிலிருந்து தப்புவிக்கப்பட்ட போது அவர் ஓடிவிடவில்லை. இந்த சிறை காவலாளி தன்னைத்தானே கொல்ல எத்தனித்தான். ஏனென்றால் சிறை கைதியை விட்டுட்டா இவனுக்கு தண்டனை கிடைக்கும். அதுக்கு பயந்து கொல்ல போனவனுக்கு அவனை நிறுத்தி அவனுக்கு சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்தார்கள். அறிவித்து, நீ கொல்லாதப்பா, இப்படி ஆண்டவர்களுக்கு செய்திருக்கிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம் சொல்லி என்ன சுவிசேஷம் என்று அவர்களுக்கு அந்த வீட்டாருக்கு அவர்கள் போதித்தார்கள். அதை கேட்டு அவனும் அவருடைய வீட்டாரும் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்கள், விசுவாசித்தார்கள். அப்பவே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்க, விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகள் ஆனவர்களுக்கு தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் இருக்கிறதுனால தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறது இல்ல, விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகளாகி பிறகு ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். ஆகையால் இப்படி வியாக்கியானம் பண்ணுவது தப்பு. ஞானஸ்தானம் எடுத்ததுனால் தேவனோடு ஒருவன் சேர்க்கப்படுகிறான் என்பது தப்பு. தேவனோடு ஒருவன் சேர்க்கப்பட்டபடினால்தான் ஞானஸ்தானம் எடுக்கிறான் என்பதுதான் சரி. இப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால தேவனோடு சேர்க்கப்படுகிறான் சொல்லுகிறதுனாலதான் இன்றைக்கு இந்த பிரீஸ்டுகளை குறித்தும் சபையை குறித்தும் அப்படி ஒரு மேன்மையான எண்ணத்தை ஜனங்களுடைய உள்ளத்தில் போட்டு வைத்து விடுகிறார்கள். சாமியார்கள் ஆகாது, அவர் இதை செய்தாதான் அது நடக்கும், ஞானஸ்தானம் சபையில ஞானஸ்தானம் எடுத்ததான் இது, அப்படின்லாம் ஒரு பெரிய ஒரு பிரம்மையை ஜனங்களுக்குள்ள வைத்து அப்படி ஆக்கி விடுகிறார்கள். புரோட்டஸ்டன்டிசம் என்று சொன்னால் இந்த எதிர்ப்பு இயக்கம், மார்ட்டின் லூத்தரால் ஆரம்பிக்கப்பட்ட எதிர்ப்பு இயக்கத்தின் முக்கிய காரியமே என்ன? நமக்கு நடுவில் ஒரு பிரீஸ்ட் தேவையில்லை, அதுக்குதான் இன்னைக்கு பாஸ்டர் இருக்கிறோம். பாஸ்டர்னா வசனத்தை போதிக்கிறவர், பிரீஸ்ட்னா ஜனங்களை தேவனத்துல கொண்டு வர்றவர், ஜனங்களுக்கும் நடுவில் நின்று மத்தியஸ்தம் பண்ணுகிறவர். நமக்கு இன்றைக்கு ஒரே ஒரு பிரீஸ்ட் தான். அவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஆகியாலும் இந்த உலகத்தில் நமக்கு பிரீஸ்ட் கிடையாது. நான் உங்க பிரீஸ்ட் இல்ல. ஹலோ, இருக்கிறீங்களா? நான் உங்க பிரீஸ்ட் இல்ல. நான் உங்க பிரீஸ்டா இருந்தா நான் இங்க திரும்பி எதையாவது பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். நீங்க எல்லாம் ஆண் பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். முடிஞ்ச உடனே ஆமென்ட்டு போயிட்டு வாங்க வேண்டியதான். நானே எல்லாம் உங்களுக்காக சேர்த்து பண்ணிட்டு உங்க மேல எதையா தூவிட்டு போயிட்டு வான்னு சொல்ல வேண்டியதான். நான் பிரீஸ்ட் கிடையாது, நான் பாஸ்டர். நான் போதிக்கிறவன், வசனத்தை போதிக்கிறவன். ஆகியவன் அந்த மேடையில் ஒண்ணும் கிடையாது. இதுல பார்த்து என்னங்க சம மாதிரியே தெரியல, ஒண்ணுமே இல்லையே, என்னால ஆராதிக்கவே முடியல. என்ன வேணும் உங்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு? ஒண்ணுமே இல்லைங்க, என்னால் ஆராதிக்க முடியல. ஒரு படமாக வைக்க கூடாதா?
ஒரு சின்ன சிலையாவது வைக்க கூடாதா, ஒரு எதையாவது ஒண்ணு வைக்க கூடாதா, பார்த்து கும்பிட்டு போவனே அப்படிங்கிறாங்க. எதையும் கும்பிடக்கூடாது, அவரை தான் கும்பிட்டோம், அதுக்காக ஒண்ணுமே வைக்கல. ஹலோ, கொஞ்சம் ஏமாந்தா நம்மளே கும்பிட்டு போயிடுவாங்க, அப்படி இருக்காங்க ஜனங்க. ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு தேவனுடைய காலில் விழுந்து வணங்குகிறான் யோவான், பிரமித்து போய் அந்த காட்சியில. அப்ப தேவதூதன் சொல்ல, என்ன வணங்காதியா, நானும் ஒன்ன மாதிரி அவரை வணங்குகின்றான். இன்றைக்கு இவங்க எல்லாம் போய் தொட்டு ஒன்னொன்னையா தொட்டு அந்த நேரத்தில் நின்று அங்கிருந்து கும்பிட்டு போற ஜனங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் முக்கியமே கிடையாது. நாம் தேவனை வணங்கும்படியாக கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் சேகரிக்கப்பட, துதிக்கப்பட, வணங்கப்பட பாத்திரர் அவர் ஒருவர் மட்டுமே. இப்படிப்பட்ட தவறான போதனைகள்தான் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க, சபை நமக்கு ஏதோ ஒன்று செய்யணும், சபையை செய்யறதன் மூலமாக நம்ம தேவனுக்கு சேர்க்கப்படுகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. நீங்கள் ஆவியானவர் மூலமாக சபையில சேர்க்கப்படுகிறீர்கள். நான் உங்களை சபையில சேர்க்கிறது கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக விட்டீர்கள், கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறீங்க, ஆகியால் சபையில இருக்கிறீங்க. நான் உங்களை சபையில சேர்க்கிறதுக்கு நான் ஒரு கிறிஸ்து கிடையாது. இரண்டாவது விதமான வியாக்கியானம் இப்படி சொல்லுகிறார்கள், இது ஞானஸ்தானத்தை பற்றி தான் பேசுகிறது என்று சொல்லுகிறவர்கள் அவர் சொல்லுகிறார்கள், ஞானஸ்தானத்தில் நேரத்தின் போது நாம் சில அறிக்கைகள் செய்கிறோமே அல்லது வாக்குறுதிகள் கொடுக்கிறோமே ஞானஸ்தானத்திற்கு, அந்த வாக்குறுதிகள் நம்மை தேவனோடு ஒன்றுபடுத்துகிறது. இட் brings us into union with God. நாம் ஞானஸ்தானத்தின் போது கொடுக்கும் வாக்குறுதிகள் நம்மை தேவனோடு கூட ஒன்றுபடுத்துகிறது. அதை குறித்துதான் இங்க கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றது அறியாமல் இருக்கிறீர்களா என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய வாக்குறுதிகள் நம்ம அவரோட சேர்த்து விடுகிறதாம். ஆனால் உண்மையாகவே இது அப்படி சொல்லவில்லை. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, நாம் நம்முடைய வாக்குறுதி நாம் செய்த ஏதோ ஒன்று நம்ம தேவனுடைய சேர்த்தது என்றல்ல, தேவன் செய்த ஒன்று, அவர் நடப்பித்த ஒரு காரியம் நம்மை தேவனிடத்தில் சேர்த்திருக்கிறது. நாம் கொடுத்த வாக்குறுதி அல்ல. வாக்குறுதி கொடுக்கிறோம்னா ஞானஸ்தான நேரத்தில் நான் 3 கேள்வியை கேட்கிறேன். ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசித்து அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? அது முதல் கேள்வி. எல்லாம் ஞானஸ்தானத்தவர்கள் எல்லாரும் கேட்டிருக்கேன். முதல் கேள்வி. அதுக்கு ஆம் என்று சொல்லுகிறார்கள். இல்லைன்னா ஞானஸ்தானம் எடுத்து பிரயோஜனம் இல்லை. அதுக்கு ஆம் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது, நீங்கள் இயேசுவை தொடர்ந்து பின்பற்ற தீர்மானித்திருக்கிறீர்களா? அதுக்கு ஆமன் சொல்றாங்க. இப்ப ஏற்றுக்கொண்டாச்சு, இப்ப தொடர்ந்து இயேசுக்காக ஜீவிப்பேன் தீர்மானம் பண்ணிருக்கீங்களா? ஆமா. மூன்றாவது கேள்வி, ஆலயத்துக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதுபடி நடத்தீங்களா? இது என்னத்துக்கு எந்த கேள்வி என்றார். அதுதான் சொல்லியிருக்கார், உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளை சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு அவர் சொல்லுகிறார், அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், ஞானஸ்தானம் கொடுத்து மத்தேயு 28:20 வசனத்துல 19 வசனத்துல ஞானஸ்தானம் கொடுங்கன்றாரு. 20 வசனத்தில் சொல்றார், கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கர்த்தரை ஞானஸ்தானம் கொடுக்கிறதுக்காக அழைக்கல. ஹலோ, இருக்கிறீங்களாங்க? ஊர்ல எல்லாம் போய் எல்லாரும் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு சொல்ல கர்த்தர் என்ன போய் சீஷராக்கி சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்கள் ஜனங்களை ஆண்டவரத்தில் கொண்டு வந்து சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததோடு முடியறதில்லை. அதனால தான் 3வது கேள்வியை கேட்கிறேன். கொடுத்ததுக்கு பிறகு பெரிய வேலை எனக்கு இருக்குது. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ணுங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவங்க வரணும், அப்பதான் உபதேசம் பண்றது. நான் ஆகியால் தான் கேட்கிறேன், வருவீங்களா? ஆலயத்துக்கு வருவீங்களா? தொடர்ந்து வந்து வசனத்தை கேட்பீங்களா? ஞானஸ்தானம் எடுத்தா போதாது சரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஏதோ ஒன்று சர்டிபிகேட் வாங்கின மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கியாச்சுன்னு அவங்களுக்கு நம்பிக்கை. ஞானஸ்தானம் எடுத்தாச்சுங்க, அதோட அப்புறம் அவ்வளவுதான். அவங்க நினைச்சா வர்றது, இல்லைன்னா வரல. அப்படிப்பட்டவர்களுக்கு சபை அல்ல, அப்படிப்பட்டவர்களுக்கு இங்கே இல்லை, வேற எங்கேயாவது இருக்கும். அது அப்படிப்பட்டவர்களுக்கு இங்கே இல்லை. ஞானஸ்தானம் கொடுக்கும் போதே கேட்கிறேன், வருவீங்களா? வருவீங்களா? வருவீங்கன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. வேற எங்க போறீங்களோ அல்லது என்ன பண்ண போறீங்களோ அங்க போய் இருக்கீங்க ஞானஸ்தானம். அதுதான் உபதேசம் பண்ண வேண்டும் என்று தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார். அதன்படிதான் நான் செய்வேன். ஞானஸ்தானம் கொடுக்கும் போது வருவீங்களா? நான் உபதேசம் பண்ணணும், காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், கத்திற்குள் நீங்கள் வளர வேண்டும். இவ்வளவுதான் கேட்கிறோம். இதெல்லாம் நாம் அறிக்கை செய்கிறோம், இதெல்லாம் நாம் வாக்குறுதியை கொடுக்கிறோம். இந்த வாக்குறுதி
நாம் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவர் தொடர்ந்து பின்பற்ற போகிறோம், அனைத்து மூலமா வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம் என்று சொல்லுகிற வாக்குறுதி நம்ம தேவனோடு கூட ஒன்றாக்குகிறது கிடையாது. அப்படி அது ஒன்றாக்கும் என்றால் நம்முடைய செயல் தான் தேவனத்தில் அதை ஒன்றாக்குகிறது மாதிரி ஆயிடும். கிடையாது. நாம் செய்கிற ஒன்று தேவனத்தில் ஒன்றாக்குகிறது கிடையாது. இது ஆவியானவர் நமக்கென்று செய்கிற ஒரு செயல், அது தேவனுடைய செயல். தேவனோடு கூட நம்மை ஒன்றுபடுத்துவது என்பது தேவன் செய்கிற ஒரு செயலாயிருக்கிறது. ஆகையால் இந்த வியாக்கியானமும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. மூன்றாவது வியாக்கியானம் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் என்று சொல்லும் போது இது மோசேக்குள்ளாக ஜனங்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அல்லவா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு திருப்போம். மோசேக்குள்ளாக ஜனங்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அல்லவா? அதுபோல நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறுகிறோம், அதுபோல நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறுகிறோம் என்று சொல்கிறார்கள். எப்படி சொல்லி இருக்கு பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, 1 கொரிந்தியர் 10:1-2, நீங்கள் எதைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எப்படி அவர்கள் மோசேயினுடைய நடத்துதலுக்கு கீழானார்கள், அவனுடைய அதிகாரத்துக்கு கீழே வாழ்ந்தார்கள், அவனுடைய நடத்துதலுக்கு கீழே வாழ்ந்தார்கள், அதுபோல ஞானஸ்நானம் இயேசுவுடைய வழிநடத்துதலுக்கும் ஆளுகைக்கும் கீழாக நம்மை கொண்டு வருகிறது என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அதுவும் தவறு. ஏனென்றால் இங்கே நமக்கு ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய அவருடைய லீடர்ஷிப்பு கீழே வந்தோம், அவரை இப்போ பின்பற்றுவதானோம் என்று அப்படி சொல்லவில்லை. அதுக்கு மேலாக ஒன்றை சொல்லுகிறது. அது என்னவென்றால், அவருடைய மரணத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோமே என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் இது ஒரு ஆவிக்குரிய ஒரு யூனியன், ஒரு ஒன்றுபடுதலை குறிக்கிறது தவிர ஏதோ கிறிஸ்துவை பின்பற்றுகிற அந்த ஒரு சிம்பிளான காரியத்தை குறிக்கிறது அல்ல. 4வது வேறு விதமாய் இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள். இந்த ஞானஸ்தானம் என்று இங்கே 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறது. ரோமர் 6:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கிறிஸ்து நமக்காக மரித்தார், நம்மை மீட்கும்படியாக அவர் சிலுவையில் மரித்தார் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதை விசுவாசித்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இந்த தண்ணீர் ஞானஸ்தானம் இருக்கிறது, அதைத்தான் இங்கே சொல்லுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையாக அதை விட மேலான ஒன்றை இங்கே சொல்லுகிறது. ஏதோ ஒரு நம்முடைய விசுவாசத்துக்கு இது அடையாளமாக இருக்கிறது என்று இங்கே சொல்லவில்லை. அதுதான் தண்ணீர் ஞானஸ்தானம் என்று இங்கே சொல்லவில்லை. தண்ணீர் ஞானஸ்தானத்தை பற்றியே சொல்லவில்லை. இங்க விசுவாசத்துக்கு அடையாளமா இருக்கிறதுன்னு சொல்லல. நாம் அவருக்குள்ளாக மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று அதை விட மேலான ஒன்றை இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் கவனிக்க வேண்டும். அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று 5ஆம் வசனத்திலே இன்னும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:5 அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறது. ஆகையால் வெறும் தண்ணீர் ஞானஸ்தானத்தை அல்ல, இது அதை விட மேலான ஒன்றை குறிக்கிறது. கடைசியாக 5வது இன்னொரு தப்பான அபிப்பிராயம் என்ன? இந்த வசனம் ஞானஸ்தானத்தை குறித்துதான் சொல்லுகிறது. அது ஞானஸ்தானம் வந்து நமக்கு என்ன நடந்தது என்பதற்கு நம்முடைய, அதாவது நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறோம், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், உயிர் தெழுந்திருக்கிறோம் என்பதற்கு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், அதாவது எடுத்துக்காட்டாக ஒரு வரவரம் போல ஒரு காட்சியை போல எடுத்து காட்டுகிறது ஞானஸ்தானம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது உண்மைதான், இருந்தாலும் அது போதாது. தண்ணீர் ஞானஸ்தானம் நாம் கிறிஸ்துவுக்குள்ள மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுகிறோம் என்கிறதை உண்மையாக எடுத்து காட்டுகிறது தான், அது இல்லை என்று சொல்லல. ஆனால் இங்கே அந்த தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லவில்லை. எடுத்துக்காட்டாக விளங்குற ஒரு படத்தை போல காட்சியாக விளங்க போகிற ஒரு காரியத்தை, ஒரு பிக்சரல் ரெப்ரசன்டேஷன், அதை குறித்து சொல்லவில்லை. இங்கு நாம் மரித்திருக்கிறோம் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்திற்கு அடையாளமா இருக்குது, மரணத்துக்கு காட்சி மாதிரி இருக்குன்னு சொல்லல, மரித்திருக்கிறோம், அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று அப்படியாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் கவனிக்க வேண்டும். அப்படி என்றால் சரியான அர்த்தம் என்ன? இதற்கு சரியான அர்த்தம் என்ன? கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்வதற்கு சரியான அர்த்தம் என்ன? பாருங்க, இதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த அருமையான சத்தியத்தை நாம் இழந்து விடுகிறோம். விடுதலையாக்கும் சத்தியம் இது. அநேகர் பாருங்க இன்னும் சடங்காச்சாரியத்திலே தான் இருக்கிறாங்க.
சடங்காச்சாரத்தில் உறுதியா இருக்கிறாங்க. அதை தாண்டி சத்தியத்துக்கு வர்றதில்லை. ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, சரியான ஞானஸ்தானத்தை எடுத்த பிறகு சத்தியத்தை அறிந்து கொள்ளவில்லை. அதனால ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கூட அவங்களுக்கு தோல்வி, வாழ்க்கையில ஒரு ஜெயம் கிடையாது. வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையை அவர்கள் காண்கிறதில்லை. ஏனென்றால் அவர் வெறும் சடங்காச்சாரத்தோடு இருந்து விட்டார்கள். அதற்கு மேல எப்படி போகவில்லை. சத்தியம் தான் நம்ம விடுதலை ஆக்குகிறது. பாருங்க, ஜனங்க எப்படி சில நேரத்தில் இப்படி தவறாக ஞானஸ்தானம் என்று இதை நம்புறாங்களோ அது போலதான் அநேகர் பலவிதமான சடங்குகள் அதிக நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. நான் சொன்னேன் இல்லையா, தண்ணி தெளிக்கிறாங்க, வீட்டை சுத்தி தண்ணி தெளிக்கிறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு எங்க வீட்டுக்கு வந்தாங்கய்யா, எங்க வீட்டை சுற்றி தண்ணி தெளிச்சுட்டு போனாங்கய்யா. எங்க சொல்லி வேதத்துல தண்ணி தெளிக்க சொல்லி? வீட்டை சுற்றி நாம தண்ணி தெளிக்கிறது இயேசுவினுடைய ரத்தம் அங்கு தெளிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி தெளிக்கிறோம்? தண்ணி தெளிக்கிறது மூலமா ரத்தத்தை தெளிக்கல. நாம் வாயினாலே இயேசுவின் ரத்தம் என்னை காக்கிறது, ரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைஞ்சிட்டேன்னு சொல்லி அறிக்கை இடுவதனால இயேசுவின் ரத்தம் நமக்கு என்ன செய்தது என்பதை அறிக்கை இடுவதன் மூலமாக ஒரு ரத்த கோட்டை நமக்கு சுற்றி இருக்கிறது, நம்ம காக்கிறது என்று அறிக்கை செய்கிறோம். அப்படிதான் நாம வெற்றியை பெறோம், அப்படிதான் நாம் காக்கப்படுகிறோம். யாரோ வந்து தண்ணி தெளிச்சதுனால அல்ல. இருக்கிறீங்களா? யாரோ வந்து தண்ணி தெளிச்சதுனால அல்ல. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு வீட்டுக்கு பிரதிஷ்டை பண்ண போயிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அவங்க ஒரு சொந்த தண்ணியை கொடுத்து, ஐயா எல்லா ரூம்லயும் வந்து தெளிச்சுட்டு போறீங்க, எல்லா ரூம்லயும் வந்து தெளிச்சுட்டு போயிடுவேன். பாருங்க, அவங்க என்ன நினைச்சிருக்கா, நான் மந்திரவாதி மாதிரி இருக்கு. சில அப்படியும் பண்ணிட்டு இருக்க. எங்க சொல்லி தண்ணியை தெளிக்க சொல்லி? இதெல்லாம் இந்த மூடத்தனத்தெல்லாம் வேண்டியதே அவசியமே கிடையாது. எல்லாருமே வந்து தெளிச்சுட்டு போங்க. நான் சொன்ன வேணாங்க, பொண்ணு சொம்ப கொண்டு போய் வைங்க. எல்லாரும் வந்து நான் தண்ணியை தெளிக்க வேண்டியதில்லை, ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. இங்க நின்று கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்து இந்த வீட்டை ஆசீர்வதித்து பொல்லாங்கனையும் எல்லா பொல்லாப்பையும் இந்த வீட்டை விட்டு விலக்கி வைக்க முடியும். அவ்வளவு அதிகாரம் நாவல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை விட்டு சொந்த தூக்கிட்டு ரூம் ரூமா போய்கிட்டு தோட்டத்துக்கு எல்லாம் போய்கிட்டு உங்க எல்லா வரைக்கும் போயிட்டு இருக்க முடியுமா? என்னால சொந்த கொண்டு உள்ள வைங்க. இயேசுவின் வார்த்தையை விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிங்கன்னு சொன்னேன். அநேகருக்கு விளங்குகிறது பாருங்க. அநேக மூடத்தனங்களை பின்பற்றுகிறார்கள். கிறிஸ்தவ மந்திரவாதிகள் போல சிலர் திரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சுக்கிட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு உள்ள விடாதீங்க. நம்ம மந்திரவாதிகள் இல்ல, உலகத்தார் மந்திரவாதம் பண்றதா எல்லாம் பண்றாங்க. இவங்க ஒரு பெரிய மந்திரவாதி மாதிரி நின்று இந்த ரூம்ல இருந்து பிசாசை விரட்டுறது, அப்புறம் அந்த ரூம்ல இருந்து விரட்டுறது, அப்புறம் மாடியில இருந்து வரது, படிக்கட்டு அடியில இருந்து விரட்டுறது, ஜன்னல் பின்னால என்னென்ன பண்றாங்கன்றீங்க. உலகத்தில் இருக்கிற மந்திரவாதி பண்றதோட பெரிய வெள்ளம் பண்றாங்க இயேசு நாமத்தை வச்சுக்கொண்டு. நான் சொல்ல தேவையில்லை, ஒரு வார்த்தை சொன்னா போதும், இயேசுவின் நாமத்தில் சொன்னா போதும். இயேசுவின் நாமத்தில் இயேசுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை இந்த வீட்டை சுற்றி தெளிக்கிறோம். ரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். தீங்கு அணுகாது, பொல்லாப்பு நேராது. இயேசுவின் நாமத்தில் இதை எப்படி அறிக்கை செய்கிறோம், உரிமை பாராட்டுகிறோம் சொன்னா அது நடக்குமே தவிர நீங்க தண்ணி தெளிச்சு இதை சும்மா பெருக்கிதான் விட்டுட்டு இருக்கணும், வேற ஒண்ணும் நடக்க போறதில்லை. இப்படியே தெளிக்கிறோம், கடைசியில் என் மேலேயும் தெளிச்சுட்டு போங்கன்னு வாங்க போல இருக்கு. இது எங்கெங்க போய் நிற்கும் சொல்றது ஒரு அளவே, மூலத்தனத்துக்கு அளவே எல்லாம் போச்சு இன்னைக்கு. அதனாலதான் நான் இப்படி பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்கு. பேசாம நான் பேசாம பேசிட்டு போறேன், இதெல்லாம் இன்னும் சொல்ல வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் தேவையில்லை. வசனம் என்ன சொல்லுகிறது அதை நாம் கவனிக்க வேணும். இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? இதனுடைய உண்மையான அர்த்தம் இங்கேயே சொல்லி 3ஆம் வசனத்திலேயே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம், தண்ணீருக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அல்ல. இது யாருக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக. ஞானஸ்தானம் என்று சொன்னால் முக்கி தோய்த்து எடுப்பது, அதான் டிப் ஆர் இமர்ஸ். மூழ்கிறது, தோய்க்கிறது. தோய்ச்சி வெளியே இருக்க உடனே கொஞ்சம் கூட இந்த தண்ணியில படாத இடமே இருக்காது. அவ்வளவு தண்ணியில தோய்ச்சி சோக்காயிருக்கும். ஒரு ஸ்பஞ்சை விட்டு தண்ணியில போட்டு வச்ச மாதிரி வெளியே வரும்போது முற்று முடிய தண்ணியால நிறைஞ்சிருக்கும். அதுதான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது தண்ணீருக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கும். அது ஒன்றுக்கு அடையாளமா இருக்கிறது. ஆனால் இந்த ஞானஸ்தானம், இங்க ஞானஸ்தானம் என்று சொல்லப்படுறது தண்ணீர் ஞானஸ்தானத்தை அல்ல. அதுதான் நினைச்சீங்கன்னா பெரிய சத்தியத்தை இழந்துடுறீங்க.
இது தண்ணீர் ஞானஸ்தானத்தை பற்றியே பேசவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம். எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம். இது நாங்க இந்த ஞானஸ்தானத்தை நான் எடுக்கலைன்னு நினைச்சுக்காதீங்க. சிலர் இருக்காங்க, ஏதோ புது ஞானஸ்தானம் ஒண்ணு சொல்றாருங்க, நான் தண்ணி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கணுமா? அது எங்க போய் எடுக்கிறது? அது ஏற்கனவே எடுத்துட்டீங்க. அது எடுத்த பிறகுதான் தண்ணி ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் எடுத்துட்டீங்க ஞானஸ்தானம். இந்த தண்ணி ஞானஸ்தானம் விட அதுக்கு அடையாளமா தான் இருக்குது. இந்த ஞானஸ்தானத்தை விட அந்த ஞானஸ்தானம் பெரிய ஞானஸ்தானம். ஹலோ, எப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எடுக்கிற ஞானஸ்தானம் என்ன? இந்த தண்ணீருக்குள்ள எப்படி மூழ்கி தோய்க்கப்பட்டு நனைந்து வருகிறீர்களோ அதுபோல நீங்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்றும் ரட்சகர் என்றும் ஆண்டவர் என்றும் அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிற போது ஆவியானவர் நம்மை எடுத்து என்ன பண்ணுகிறாராம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகவே ஞானஸ்தானம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தோய்த்து எடுக்கிறாராம். நம்ம இது நாம பண்றது இல்ல, இது யார் பண்றது? ஆவியானவர் பண்ணுகிறது. ரட்சிப்பின் நேரத்தில் நடக்கிற மிகவும் அற்புதமான ஞானஸ்தானம் அதுதான். ஆவியானவர் இந்த ஞானஸ்தானத்தை உங்களுக்கு தர்றாரு. நீங்க இயேசுவை ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்களை எடுத்து, எப்படி நான் தண்ணிக்குள்ள முக்கிய எடுக்கிறோம், நான் தண்ணிக்குள்ளதான் முக்கிய எடுக்க முடியும். அவர் என்ன பண்றாரு? ஆவியானவர் உங்களை எடுத்து இயேசுக்குள்ளாகவே முக்கி எடுக்கிறார். இப்போ முழுவதும் இயேசுவால் நிறைந்திருக்கிறீர்கள், ஆகையால் தான் கிறிஸ்துவாகவே இருப்பீங்கன்னு சொல்லுது. ஏன்னா உங்களுக்கு அவருக்கு வித்தியாசம் ரொம்ப தெரியல. அவருக்குள்ள முக்கிய எடுக்கப்பட்டீங்க. டைல போட்டு துணியை போட்டு தோச்சு எடுத்து அப்படியே ஆயிடும். சிவப்பு டைல போட்டீங்கன்னா சிவப்பு ஆயிடும். அது மாதிரி அவருக்குள்ள போட்டு எடுக்கப்பட்டிருக்கிறதுனால, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டதுனால நீங்கள் அவரோடு கூட முற்றிலும் ஒன்றுபட்டு விட்டீர்கள். You are totally identified with him. You are one with him, in union with him. அவரோடு கூட ஒன்றுபட்டு இருக்கிறீங்க. இந்த ஞானஸ்தானத்தை ஒவ்வொருவரும் எடுத்திருக்கிறீங்க. இதை பத்தி யாரும் பிரசங்கம் பண்றது கிடையாது. தான் ஒவ்வொருவரும் அந்த ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறேன். 1 Corinthians 12 அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஞானஸ்தானம் என்ன என்பது அங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 1 Corinthians 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே, அதாவது ஒரே ஆவியின் மூலமாக ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். ஒரே சரீரம் என்னது? கிறிஸ்துவின் சபையாகிய சரீரம். தலையாறு கிறிஸ்து, சரீரம் சபை. நாம் அந்த சபைக்குள்ளாக நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அந்த தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகியவர் ரோமர் 6:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், பிளான்டட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளான்டட் என்று சொன்னால் விதைக்கப்பட்டவர்கள், சேர்க்கப்பட்டவர்கள், இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம் ரட்சிக்கப்படும் போது என்ன பண்றாரு? இயேசுவை ஆவியானவர் நம்ம எடுத்து இயேசுக்குள்ளாக தோய்த்து எடுத்து நம்ம அவரோடு கூட இணைச்சு விட்டுறார், ஹுக்கப் பண்ணிடுறார். அவரோடு கூட மரத்தில் எப்படி ஒரு செடியை கொண்டு போய் இணைச்சு அதை அப்படியே ஒட்டிக்கிட்டு அப்படியே வளர ஆரம்பிக்குது, அதுபோல நாம் ரட்சிக்கப்படுகிற வேளையில நம்ம எடுத்து, எங்கேயோ கிடந்த நம்ம எடுத்து கொண்டாந்து இந்த நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய இந்த மரத்தோடு கூட இணைத்து ஒட்ட வைத்து விடுகிறார். நாம் கிறிஸ்துவோடு கூட ஒட்ட வைக்கப்பட்டிருக்கோம். அவ்வளவுதான். இப்ப அந்த ஜீவன் நமக்குள்ள வருகிறது. அவர் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. என்னால இல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் சொல்லுகிறார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 2:20 சொல்லுகிறார். கலாத்தியர் 2:20 அதில் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். எப்ப கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டோம்? நம்ம சிலுவையில கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொல்லுகிறாரு. எப்போ அறையப்பட்டோம்? அவரோடு கூட ஒன்றுபட்டு விட்டோம். கிறிஸ்துவோடு கூட ஒன்றுபட்டது எப்போது என்றால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சகராக நாம் என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே அவரோடு கூட நாம் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு விட்டோம். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். தேவன் நம்மை அப்படி காண்கிறார். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் காண்கிறார். இதுதான், இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையால கிறிஸ்துவோடு கூட நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சபையிலே நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம்.
கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இதுதான் அர்த்தம். இது தண்ணீர் ஞானஸ்தானம் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எடுத்த ஞானஸ்தானம். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியும் இந்த கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறார்கள். இந்த ஞானஸ்தானத்தை குறித்து அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுகிறார்? 3ஆம் வசனத்தை திருப்பும் பார்ப்போம். ரோமர் 6:3. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்கிறார். இது தெரியாத அவர்களுக்கு என்ற அப்படி என்று சொன்னால் எல்லா விசுவாசிகளுக்கும் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எல்லா விசுவாசிகளுக்கும் இது அடிப்படையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்று சொல்லுகிறார். இதான் முதலாவது காரியம். பவுல் அப்போஸ்தலன் இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லுகிற முதலாவது காரியம் என்ன? அடிப்படையாக சத்தியமாக இது எல்லா விசுவாசிகளுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த அடிப்படை சத்தியம் இது ஒன்றும் மேலான சத்தியம் இல்லை. சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட புது விசுவாசிகளுக்கு சொல்லித் தரக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து ரொம்ப முன்னேறி ரொம்ப அட்வான்ஸா போயிருக்கிற விசுவாசிகளுக்கு டீப்பர் லைஃப் கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு அதுல இதை போதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது டீப்பர் லைஃப் இல்லைங்க. இது ஆழ்ந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறவங்களுக்கு போதிக்கப்படுகிற சத்தியம் இல்ல. இது புதுசா வருகிற சாதாரண இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி இன்றைக்கே அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். ஏனென்றால் ரட்சிப்பு என்பது வெறும் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்பது கிடையாது. அதல்ல ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது ஏதோ நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்பது கிடையாது. அது ஒரு அடுத்த ஸ்டெப் தான். ரட்சிப்பு என்பது பாவம் மன்னிக்கப்பட்டதோ நீதிமானாக்கப்பட்டதோ என்பதோடு நின்று விடவில்லை. ரட்சிப்பு என்பது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாகவே இருக்கிறோம், கிறிஸ்துவால் நிறைந்து இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம், அவர் நமக்குள் இருக்கிறார், அவரோடு ஒன்றுபட்டு விட்டோம். ஆகையால் தான் அவருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நமக்கு இன்றைக்கு கிடைக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடியால் தான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. கிறிஸ்துவை அவர் என்னென்ன ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கிறாரோ அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கும் உரியது. ஹலோ, கிறிஸ்துவை எவ்வளவு மகிமையினால் நடப்புறாரோ அவ்வளவு மகிமையும் நமக்கும் உரியது. கிறிஸ்துவுக்கு எவ்வளவு வல்லமையை கொடுத்திருக்கிறாரோ அவ்வளவு வல்லமையும் நமக்கும் உரியது. கிறிஸ்துவுக்கு எவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரோ அவ்வளவு அதிகாரம் நமக்கும் உரியது. இதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்புக்கு அடிப்படையே இதுதான். வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடிப்படையே இதுதான். பாவத்தின் மீது நாம் எடுக்கக்கூடிய ஜெயத்துக்கு அடிப்படையே இதுதான். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு சாதாரண விசுவாசியும் அறிந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் ரோமாபுரிக்கு சென்றதே கிடையாது. துவக்கத்தில் நாம் வாசித்தோம், அவர் போக வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார், எதிர்பார்க்கிறார். சீக்கிரம் வருவேன் இதை எழுதும் போது. ஆனா இது வரைக்கும் அவர் போதித்தது கிடையாது. இவரால் போதிக்கப்பட்ட சிலர் அங்கே சென்று சில காரியங்களை போதித்திருக்கலாம். அதனால அவர் நம்புறார், நீங்க தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு அறியாமல் இருக்கிறீர்களா, உங்களுக்கு தெரியாதா? தெரியலன்னு சொன்னா இவருக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி தெரியாம இருக்குது? கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை சரியா கேட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிறிஸ்துவோடு நாம் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளான ஜீவியம் என்னன்னு போதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இன் கிரைஸ்ட் லைஃப், கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை என்ன என்பது ஒவ்வொரு சாதாரண விசுவாசியும் அடிப்படையாக போதிக்கப்பட வேண்டிய சத்தியமே ஒழிய வெறும் அட்வான்ஸ்ட் வளர்ந்த விசுவாசிகளுக்கு போதிக்கப்படுகிற சத்தியம் அல்ல. சுவிசேஷத்தை ஒழுங்காக பிரசங்கிக்கிறவர்கள் இதை போதிப்பார்கள். சுவிசேஷம் என்பது இயேசுவண்டே வா, உனக்கு அவர் இதை தருவார் அதை தருவார் அப்படி இல்லை, அதோட நின்று இல்லை. இயேசுவண்டே வா, இயேசு உள்ளே நீ இருப்பாய், அவருக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் உன்னது, நீ அவருடையவனாய் இருப்பாய், அவர் உன்னுடையவராய் இருப்பாய், அவர் உனக்குள்ளும் நீ அவருக்குள்ளும் இருப்பாய், நீ கேட்கிறதெல்லாம் கிடைக்கும். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை, அதுதான் ரட்சிப்பு. இது தெரியாதா? இது இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா? அறியாமல் இருக்கிறீர்களா என்கிறார். நான் கேட்கிறேன், அறியாமல் இருக்கிறீர்களா, அறிந்திருக்கிறீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க போதிக்கிறோம், இது அறிந்திருக்கணும். ரட்சிப்பு என்பது என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது மட்டும் கிடையாது, நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்பது மட்டும் கிடையாது. அதை விட மேலான ஒன்று, நான் கிறிஸ்துவுக்குள்ளாகவே இருக்கிறேன், கிறிஸ்துவ நானும் ஒன்று சேர்ந்து விட்டோம், ஒன்றுபட்டு இருக்கிறோம். பிசாசு என்னை எதிர்த்து வரும்போது அவன் நடுங்குகிறான். ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன், கிறிஸ்துவை காண்கிறான் அவன். நான் அப்படி என்ன காண்கிறது இல்லை, அதனாலதான் நான் சில நேரத்தில் பயப்படுகிறேன் இல்லையா? ஹலோ, இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? இந்த கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? நாம் அனைவரும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்று நாம் அனைவரும் என்று சொன்னால் எல்லா விசுவாசிகளும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள். ஏதோ ஒரு சில ஞானஸ்தானம் பெற்றுட்டு கிறிஸ்துவுக்குள்ள நீதி பேர்கள்லாம் இது கிடைக்கல அப்படின்னு கிடையாதுங்க. இது அப்படிப்பட்ட அனுபவம் அல்ல. இது
அப்படிப்பட்ட அனுபவம் அல்ல. இன்னைக்கு ஏதோ அனுபவங்கள் உலகத்துல சுத்தி கொண்டிருக்கிறது. உனக்கு இந்த அனுபவம் கிடைச்சதா, அந்த அனுபவம் கிடைச்சதான்றாங்க ஜனங்க. அந்த அனுபவம் கிடைக்கலையா, கொஞ்சமா அந்த அனுபவத்தை நான் தர்றேன்றாங்க. அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை இது. சில அனுபவங்கள் சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த அனுபவம் எல்லா விசுவாசிகளுக்கு இருக்கிறது. இது என்ன அனுபவம்? ரட்சிப்பின் அனுபவம். இது என்ன அனுபவம்? கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவோடு ஒன்றுபட்டிருக்கிற அனுபவம், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் என்ற அனுபவம். இது நம் எல்லாருக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும், கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் உடையது. ஆனா பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் என்று அநேக விசுவாசிகள் ஏன் நம்புறதில்லைன்னா, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ஃபீலிங்ஸ் அதுக்கு இடம் கொடுக்கிறது இல்லை. இல்லங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக துவைக்கப்பட்டிருக்கிறேன், நினைக்கப்பட்டிருக்கிறேன், மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றீங்க, அப்படியே கிறிஸ்துவால் நினைஞ்சிருக்கிறேன், எங்கெங்க அப்படி இருக்குது? அப்படி ஒண்ணு இல்லையன்றாங்க. ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆனா அப்படியே பட்டும் போடாம இருக்குது. லேசா அப்படி சுவிசேஷத்தை கேட்டு வர்றேன், ஏச சத்தியத்தை கேட்டு வர்றேன், ஆனவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவருக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்தது போல இல்லையே அப்படின்றாங்க. அது எப்ப எடுத்தது போல இருக்குதோ அப்ப நான் நம்புறேன். கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸுக்கு இதுக்கு ஒண்ணு சம்பந்தமே கிடையாது. உங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. உங்களுடைய உணர்ச்சியோ அனுபவமோ இதுல வரக்கூடாது. அதன் அடிப்படையில் நீங்கள் இதை விசுவாசிக்க கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள்? ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்போ வரும்? அப்புறம் வரும். ஹலோ, இருக்கிறீங்களா? சிலர்லாம் கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகியும் இன்னும் குடும்பஸ்தன்ற ஃபீலிங் வரல. அதுக்கு என்ன பண்றது? இல்ல, அவருக்கு இன்னும் கல்யாணம் சரியா ஆகலன்னு சொல்லுவீங்களா? சரியா சரியா முடிச்சு போடலங்க அவரு. 3 முடிச்சு 10, இன்னொரு 3 முடிச்சு போட சொல்லணும் அவரு. கிடையாது. 3 முடிச்சு போட முடிஞ்சு போச்சு. அது அப்பவே கல்யாணம் ஆயிடுச்சு. நீ எத்தனை முடிச்சு போட்ட என்ன? அங்க நின்று முடிச்சு இல்ல கணக்கு. அது எத்தனை முடிச்சுன்னு அங்க நின்று அவர் எந்த நிமிஷம் வாக்கு கொடுத்தாரோ அந்த நிமிஷமே முடிஞ்சிருச்சு கல்யாணம். இனி அவரு கல்யாணம் ஆகாத பேச்சுலர் போற பிரம்மச்சாரி போல இருந்தாருன்னா அது அவருடைய பிரச்சனை. அவரு ஐயோ எனக்கு கல்யாணம் ஆயிருக்குது, எனக்கு ஒரு மனைவி இருக்குது, நான் கவனிக்கணும், வீட்டை கவனிக்கணும், நான் உழைக்கணும், நான் சம்பாதிக்கணும், வீட்டுக்கு கொண்டு வரணும், நான் பொறுப்பா இருக்கணும்ன்ற உணர்வு அவருக்குள்ள வரணும். அதுதான் வளர்ச்சி. அந்த உணர்வு வர 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 அவன் குடும்பத்தினாக உணர்வுள்ளவனா இருப்பான். அவ்வளவுதான். அந்த உணர்வே இல்லைங்க அவருக்கு. கல்யாணம் ஆனவர் மாதிரி இருக்காரு, போறாரு, அப்புறம் 2 நாள் போட்டு வர்றாரு, எங்க போறாருன்னு தெரியல அப்படின்னா அதனால கல்யாணம் ஆகலன்னு சொல்லிடுவீங்களா? கிடையாது. கல்யாணம் நல்லா ஆயிருக்குது அவருக்கு. தேவன் அவர் எப்படிப்பட்டவரா காண்கிறார்? கல்யாணம் ஆனவராக தான் காண்கிறார். அது போல கிறிஸ்தவ வாழ்க்கையும் உங்களுடைய உணர்ச்சிகள் அடிப்படையில் இது நடக்கல. நான் ஒருவேளை அவ்வளவு பெரிய சிறந்த கிறிஸ்தவனாக கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பண்ணி அதுக்குள்ளேயே மூழ்கி இருக்கிற கிறிஸ்தவன் போல உணராமல் இருக்கலாம். ஆகியால் அப்படி இல்லைன்னு கிடையாது. அப்படித்தான் என்று வேதம் சொல்லுது. ஹலோ, ஆயிடுச்சு கல்யாணம். அதுக்கு பின்னால ஒரு 6ஆம் அதிகாரத்துல பின்னால இதை பற்றி சொல்லுது. புருஷ மனைவின்ற அந்த உதாரணத்தை பின்னால கொண்டு வருது. அவரோடு கூட ஆயிட்டது, அவரோடு கூட இணைக்கப்பட்டு விட்டோம், அவரோடு கூட ஒன்று சேர்க்கப்பட்டு விட்டோம். எனக்கு அவ்வளவு உணர்ச்சி அவ்வளவு சொல்லீங்களே, எனக்கு அப்படி நான் ஃபீல் பண்ணீங்களே, அப்படி எனக்கு உணர்வுங்களே. அது உணர்வுன்னா அது உங்க பிரச்சனை. கரெக்டா இப்படிதான் சொல்லி இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா அப்படி உணர்வீங்க. உணர்றதுக்கு முதல்ல அவசியம் என்ன? அறிவு அவசியம். அப்படி அறிந்து கொள்ள வேண்டும், இதுதான் நடந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் உணர்ச்சி நமக்குள்ளாக வருகிறது. 3வது கடைசியா கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம், அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் ஏதோ ஒரு சில பகுதிகளுக்குள்ளாக ஞானஸ்நானம் அல்ல, அவருக்குள்ளாக முழுமையாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கிறார் என்பதை அருமையாக சொல்லுகிறது. 31ஆம் வசனம் தமிழ்ல, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு. எல்லாரும் சொல்லுங்க, ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு. அவர் எனக்கு மீட்பானாருங்க, இன்னும் பரிசுத்தம் ஆகலைங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆனா அவர் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேங்க. அதுலதான் மிஸ்டேக்கே இருக்குது. அதனாலதான் பரிசுத்தம் ஆகிறதே ஜனங்க. இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஏன் விசுவாசிகளுக்கு இந்த பரிசுத்தமாகுதல்ங்கிறது அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குதுன்னு சொன்னா, போதனை தப்பு. போதனை என்ன போதிச்சிட்டாங்க? கிறிஸ்து உனக்கு மீட்பரா இருக்கிறார், இப்போ நீ மீட்பரா ஏற்றுக்கொண்ட, ஆனா அவர் பரிசுத்தமாக்குகிறவரா பிறகு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து வந்து கிடைப்பாரு, அப்புறம் ஆவார். அப்படின்னா கிடையாதுங்க. இன்னைக்கு இப்போ நான் செத்தா நான் தேவனுக்கு முன்பால போய் நிற்பேன். அப்ப எனக்கு அவர் என்னவா இருப்பாரு? எனக்கு மீட்புமா இருப்பாரு,
எனக்கு நீதியா இருப்பாரு, எனக்கு ஞானமா இருப்பாரு, எனக்கு பரிசுத்தமாயும் அவர் இருப்பார். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பட்ட நமக்கு இப்பொழுதே அவர் எல்லாமா இருக்கிறார். அவருடைய மீட்புக்குள்ளாக மட்டும் ஞானஸ்தானம் பெறல, அவர் ஞானத்துக்குள்ளாக மட்டும் நம்ம ஞானஸ்தானம் பெறல, நீதிமானாவதற்கு மட்டும் ஞானஸ்தானம் பெறல, பரிசுத்தமாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். அப்ப அவர் ஞானமும் மீட்பும் நீதியும் பரிசுத்தமுமா இருக்கிறார். எல்லாரும் மறுபடியும் சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். எப்ப ஆனாரு? நான் என்னைக்கு அவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டேனோ அன்னைக்கே அவர் ஆயிட்டார். அப்ப என்னுடைய பரிசுத்தம் என்ன? என்னுடைய பரிசுத்தத்தை நான் முயற்சி செய்து பரிசுத்தமா இருக்கிறது இல்ல, அவர் என்னுடைய பரிசுத்தம். He is my holiness, He is my righteousness, He is my wisdom, He is my redemption. அவர் என்னுடைய மீட்பு, அவர் என்னுடைய ஞானம், அவர் என்னுடைய நீதி, அவர் என்னுடைய பரிசுத்தம். அவர் எனக்கு எல்லாம் எல்லாம். அவருக்குள்ள ஞானஸ்தானம் நான் எடுத்த போது ஏதோ ஓரத்தில் அப்படி உட்கார்ந்து எதிர்த்து வரல. நானே வெறும் மீட்பை மட்டும் பெற்றுக்கொள்ள, வெறும் நீதியை மட்டும் பெற்றுக்கொள்ள, வெறும் ஞானத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன். ஆகையால் பரிசுத்தத்தையும் நான் அவரிடத்திலே பெற்றுக்கொண்டேன். ஆகையால் அவர் எனக்கு பரிசுத்தமாக இருக்கிறார், பரிசுத்தமும் ஆனார் என்று நான் விசுவாசித்தாதான் பரிசுத்த ஜீவியமே வரும். பரிசுத்த ஜீவியத்துக்காக நான் அலைஞ்சு தேடிட்டு இருக்கிறேங்க. அதுக்காக நான் 21 நாள் உபவாசம் போட்டேன், 40 நாள் உபவாசம் போட்டேன், 41 நாள் உபவாசம் போட்டேன். நான் பரிசுத்தத்துக்காக நான் ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த பரிசுத்தம் கிடைக்கவே கிடைக்காது. இது உபவாசம் எடுத்து கிடைக்கிற பரிசுத்தம் இல்ல. இது எப்படி கிடைக்கிற பரிசுத்தம்? விசுவாசிக்கணும். கிறிஸ்து எனக்கு பரிசுத்தமும் ஆனார், அவர் எனக்கு பரிசுத்தமானார், அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாம். என்னுடைய நீதி அவர், என்னுடைய பரிசுத்தம் அவர், என்னுடைய ஞானம் அவர், என்னுடைய மீட்பவர், எல்லாத்துக்கும் எல்லாம் அவரா இருக்கும் போது நான் ஒன்றை தனியா தேடுறது இல்லை, பரிசுத்தமும் அவரே தான் என்று நாம் விசுவாசிக்க வேணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தம் காணப்படும். இல்லைங்களா? எல்லாரும் எழுந்து நிற்போம். பாவத்திலிருந்து விடுதலை ஆயாச்சு ஆயாச்சு ஆயாச்சுன்னு மறுபடியும் பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இவ்வளத்தை கேட்டுட்டு ஆகாத போல அதனுடைய அந்த ஒரு அறிவில்லாமல் அதை மனதில் வைத்துக் கொள்ளாமல் நாம் வாழ்ந்தால் பாவத்துக்கு அடிமையாக தான் இருக்கணும். ஆகியால் தான் இவ்வளவு போதிக்கிறோம், ஆகியால் தான் இதை எடுத்து சொல்லுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாகவே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதான் பெரிய சிறந்த ஞானஸ்தானம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அதை விட குறைவான ஞானஸ்தானம் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளாகவே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்ப அப்படி ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறதுனால கிறிஸ்துவுக்குள்ளாகவே இருக்கிறோம், அவரால் நிறைந்து இருக்கிறோம், அவர் நமக்கு எல்லாமா இருக்கிறார். நம் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். காரணம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்முடைய நீதி, நம்முடைய மீட்பு, நம்முடைய ஞானம், நம்முடைய பரிசுத்தம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பரிசுத்தம் அல்ல, நம்முடைய நீதி அல்ல, அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி. அவரே நமக்கு பரிசுத்தமும் நீதியுமானார். ஸ்தோத்திர கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர கர்த்தாவே, அன்பின் தேவனே கர்த்தா இயேசுவின் நாமத்தில் மண்டியில் வருகிறேன். அருமையான காலை வேளை காமட்டம் ஜனங்களை கூட்டி சேர்த்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சத்தியத்தை அறியும்படியாய் எங்களுக்கு சத்தியத்தை நீர் போதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறியும்படியாய் மனக்கண்கள் இன்றைக்கு திறக்கப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சம், தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கிறது வெளிச்சம், சத்தியத்தை குறித்த வெளிச்சம் உள்ளங்களில் இன்னைக்கு வீசுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இருள் நீங்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மூடத்தனங்களும் மூட பழக்க வழக்கங்களும் அகன்று போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் நடக்கிறவர்களுக்கு வெற்றி உண்டு என்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. விடுதலையோடு இவர்கள் வாழப்போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி கிருபைகளுக்கு மீது இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட நாம் உடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் என்பதை அறிந்திருக்கிறோமே. அந்த அறிவு எங்கள் வாழ்க்கையில பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்திட்டு கர்த்தாவே. ஜெயத்தையும் விடுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரட்டும். ஜனங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். சத்தியத்தை கொண்டு கர்த்தாவே
தொடர்ந்து உள்ளங்களில் நீர் பேசியர்களும் அவர்கள் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள், பாவத்துக்கு மரித்தவர்கள், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள், மரித்தவர்கள், அவரோடு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்கள், அவரோடு ஒன்றாக்கப்பட்டவர்கள், அவருடைய நீதி, ஞானம், மீட்பு, பரிசுத்தம் எல்லாம் இவர்களுடையது என்கிற அந்த எண்ணத்தில் நிறைந்தவர்களாய், அந்த கான்சியஸ்னஸ், அந்த அறிவும் அந்த உணர்வும் உள்ளவர்களாய் இவர்கள் நடக்கட்டும். கர்த்தாவே ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். சேனைகளின் கர்த்தரவர் நாமத்தால்